கிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. வணக்க மக்களே, தமிழக அரசியலில் இப்போ ஒரு மிகப்பெரிய புயலே கிளம்பிருக்குன்னு சொல்லணும். லஞ்சம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு சூளுரைத்து ஆட்சி கட்டில் அமர்ந்த நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவரோட சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியே மிகப்பெரிய சவாலை விடுத்திருக்காரு. செங்கல்பட்டு மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரான வீரசாமி கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கின வீடியோ சோசியல் மீடியாவில் காட்டு தீயா பரவி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதை பார்த்த முதலமைச்சர் விஜய் சும்மா இருப்பாரா? ஒரு அதிரடியான சம்பவத்தை செஞ்சு மொத்த தமிழகத்தையும் திருப்பி பார்க்க வச்சிருக்காரு. அது என்ன சம்பவம், வீரசாமிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற முழு பின்னணியும் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம சக்தி எஃப்எம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே ஒரு வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்தது. டிவிகே கட்சியோட செங்கல்பட்டு மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய வீராசாமி ஒரு நபருக்கிட்ட லஞ்சம் வாங்குற வீடியோ தான் அது. சும்மா ஏதோ பேருக்கு வாங்காம ரொம்ப ஓப்பனா கேஷுவலா உட்கார்ந்து பேசி வாங்குறது தான் அந்த வீடியோட ஹைலைட். அந்த வீடியோல என்ன பேசுறாங்க தெரியுமா? ஒருத்தர் வந்து பணத்தை கொடுக்கும்போது வீராசாமி அதை வாங்கி எண்ணிட்டு, என்னப்பா நீங்க கையில 30,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க, மிச்சம் 1,00,000 ரூபாய் எங்க அப்படின்னு ரொம்ப அதிகாரத்தோட கேட்கிறாரு. இல்லைங்க, மிச்ச காசை உங்களுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு போட்டு விடுறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாத்தீங்களா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் தமிழ்நாடுன்னு சொல்கிறத இவங்க லஞ்சம் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு அட்வான்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கையில் காசு, ஆன்லைனில் பேலன்ஸுன்னு சரியாக கேட்குறாரு இந்த வீராசாமி. இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் லீக் ஆன உடனே எதிர்கட்சியில் இருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருமே ஷொக் ஆயிட்டாங்க. ஊழலுக்கு எதிராக உருவான ஒரு கட்சியோட நிர்வாகியே இப்படி பண்ணலாமா அப்படின்னு எல்லாரும் மனசுலையும் ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா வெடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பின்னணி இருக்கு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது போன ஜூலை 10ஆம் தேதி கரூரில் நடந்த ஒரு அரச விழாவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்துகிட்டு பேசினாரு. அங்கு அவர் பேசின பேச்சு தமிழக மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பை பெற்றது. அவர் மேடையில் என்ன சொன்னார்னா, தமிழக மக்கள் யாருமே இனி லஞ்சம் கொடுக்க கூடாது, அரச அலுவலகங்கள்லயோ இல்ல வேறு எங்கேயாவது உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தைரியமா முகத்துக்கு நேரா சொல்லுங்க. அதையும் மீறி அவங்க உங்ககிட்ட லஞ்சம் கேட்டு மிரட்டினாங்கன்னா ஒண்ணு சொல்லுங்க, இங்க சிஎம் நாட்காலில உட்கார்ந்து இருக்குது எங்க அண்ணன், எங்க தம்பி விஜய், அவர் லஞ்சத்துக்கு எதிராக இருக்காரு, அதனால நாங்க 1 ரூபாய் கூட தரமாட்டோம்னு ஓப்பனா சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ஸ்ட்ராங்கா பேசினாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசி சில நாட்கள்லயே அவரோட சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியே, அதுவும் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில் இருக்கிற ஒருத்தர் இப்படி மிரட்டி 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. இதுதான் இப்போ மிகப்பெரிய முரண்பாடாகவும் சர்ச்சையாகவும் மாறி இருக்கு. சிஎம் இருக்காருன்னு தைரியமா சொல்லுங்கன்னு மக்கள் கிட்ட சொன்னீங்களே விஜய், ஆனா உங்க தம்பியே இங்க ஆன்லைன்ல லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல மீம்ஸ் போட்டு சோசியல் மீடியாவில் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது முதலமைச்சர் விஜய்க்கு மற்றும் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இமேஜை உருவாக்குற மாதிரி அமைஞ்சது. விஷயம் இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருந்தா எப்படி அப்படின்னு லஞ்ச ஊழல் புகாரில் சிக்கிய மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி கிட்டேயே நேரடியா போய் கேள்வி கேட்டாங்க. என்ன வீடியோ ஆதாரத்தோட மாட்டிருக்கீங்க, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்போ வீராசாமி கொடுத்த விளக்கம் இருக்கு. அதுதான் இப்போ அடுத்த கட்ட விவாதத்தை கிளப்பி இருக்கு. வீராசாமி என்ன சொல்றாருன்னா, நான் எந்த விதமான லஞ்சமும் வாங்கல, அந்த வீடியோல இருக்கிறது நான் தான், ஆனா அது லஞ்ச பணம் கிடையாது, இது முழுக்க முழுக்க திமுகவுடைய சதி. தமிழகத்துல முதலமைச்சர் விஜய் அவர்களோட தலைமையில தாவேகா கட்சி ரொம்பவே வலிமையா வளர்ந்து வரத பார்த்து பயந்து போய் திமுகவினர் திட்டமிட்டு என்ன பழி வாங்குறாங்க, எங்க கட்சியை கேவலமா காட்டணும், சிஎம் விஜயோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏதோ ஒரு பழைய பண பரிவர்த்தனையை எடிட் பண்ணி லஞ்சம் வாங்கின மாதிரி சோசியல் மீடியாவில் பரப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு தன் தரப்பு நியாயத்தை வாதாடுறாரு. பொதுவா எந்த அரசியல்வாதி மாட்டினாலும் பண்ற அதே விஷயத்தை தான் நம்ம வீராசாமியும் இங்க சொல்லியிருக்காரு. ஆனா மக்கள் இதை நம்ப தயாரா இல்ல. விஷயம் முதலமைச்சர் விஜயோட காதுக்கு போகுது. தன் சொந்த கட்சி நிர்வாகியை இப்படி ஒரு வீடியோ ஆதாரத்தோட மாட்டி கட்சியின் பெயரை கெடுக்கிறது அவரால் தாங்கிக்கவே முடியல. ஜூலை 10 அன்னைக்கு மேடையில பேசின பேச்சோடு வீரியம் குறையறதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அது அவரோட கொள்கைக்கே ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால சற்றும் யோசிக்காம எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அதிரடியான முடிவை எடுத்தாரு. லஞ்ச ஊழல் வழக்கில் சிக்கிய செங்கல்பட்டு மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரான வீராசாமியை தாவேகா கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி
அதிரடி உத்தரவு பிறப்பிச்சாரு. முதலமைச்சர் விஜயோட இந்த அதிரடி முடிவை கேள்விப்பட்ட உடனே பொதுமக்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில ஒரு பாசிட்டிவான அலை வீச தொடங்கி இருக்கு. பொதுவா மத்த கட்சியில இந்த மாதிரி நடந்தா விளக்குவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சேர்த்துப்பாங்க. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே லஞ்ச ஊழலுக்கு எதிராக ரொம்பவே ஸ்ட்ராங்கா நேர்மையா இருக்காரு அப்படிங்கிறது இந்த நடவடிக்கை மூலமா தெளிவுபடுத்தியிருக்காரு. அவரோட இந்த உடனடி ஆக்ஷன் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது அப்படின்னு பொதுமக்கள் பாராட்டி வராங்க. ஒரு தலைவனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்த இந்த முடிவு மற்ற கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வரப்போற நாட்கள்ல தமிழக அரசியல்ல இன்னும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்தான் பார்க்கணும். முதலமைச்சர் விஜய் அவர்களோட இந்த அதிரடி முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீராசாமி சொல்ற மாதிரி இது திமுகவோட சதியா, இல்ல வீராசாமி நிஜமாவே லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாரா? உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.